வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குரூப் 4க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயில் வந்து நீங்கள் வந்து தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ரூஃபோட நீங்கள் அந்த தவறை நீங்களே நிரூபிக்கலாம். அதை எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து TNBC அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், www.tnbc.government.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த TNBC அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குள்ளே உங்களுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேலேயே ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து சிஸ்டம் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு வரிசையாக ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. இதுக்கான லிஸ்ட்டை வந்து உங்களுக்கான மேலேயே உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியாக தான் ஒன்று வரும். இதில் செகண்ட் ஆப்ஷன் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரியா சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே லாஸ்ட்டில் பாருங்களேன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்க்குறதுக்கான PDF காண்டகா உங்களுக்கான PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து இதே மாதிரியா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்களேன். குரூப் 4 18/6/2024 டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 18/6/2024 வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18/6/2024 கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியா பேஜ் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDF-ஐ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். TNBC-லேருந்தே டிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியான ஆப்ஷன் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து 200 கொஸ்டினுக்குமே டிக் பண்ணி அவங்க வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ABCD அப்படிங்கிற வரிசையில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கான டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டிக் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இந்த PDF-ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து இமிலிசை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து சரியான ஆப்ஷன் தான். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 10th புக்கில் எந்த பேஜில் எந்த பாடத்தில் எந்த பருவத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இதுக்கான ப்ரூஃபோட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். அதை எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் கீ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சரியாக பதிவு பண்ணியிருக்கீங்க, எத்தனாவது அட்டம்ப்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் 25/6/2024 நீங்கள் வந்து இதை வந்து தவறு கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5:45 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் பதிவு பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியான ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் அல்லது அதுக்கான திருத்துதலுக்கான வேலை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கான OMR சீட் வந்து திருத்துவாங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எதுவும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.